Hi dears, வணக்கம். This is Maha exercise 8.3 இல்ல 14th sum சாமி. இந்த பயிற்சி தான் லாஸ்ட் சம். A vector, B vector மற்றும் C vector ஆகியவை modulus of A vector equal to 2, modulus of B vector equal to 3, modulus of C vector equal to 4 மற்றும் A vector plus B vector plus C vector equal to 0 எனுமாறு அமைந்தால் 4 into A vector plus B vector A vector dot B vector plus 3 into B vector dot C vector plus 3 into C vector dot A vector ஐ காண்கன்னு கொடுத்துருக்காங்க சாமி. நம்ம கண்டிஷன் இங்கே இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம், அதுக்கப்புறம் தான் போட போகிறோம். மாடுலஸ் ஆஃபா இல்லை சாமி, மாடுலஸ் கிடையாது சொல்லும். ஓகே. A vector plus B vector plus C vector equal to 0. எனக்கு AB வேணும், BC வேணும், CA வேணும். ஸோ இதில் இருந்து தான் எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம். This implies ஃபஸ்ட்டு ஏபி வச்சுக்கிட்டா A vector plus B vector equal to minus C vector ப்ளஸ் என்னன்னு பார்க்க போனால் மைனஸ் C. அதே மாதிரி B vector plus C vector equal to ப்ளஸ் C என்னன்னு பார்க்க போச்சுன்னா மைனஸ் A vector. அடுத்தது A vector C ஏன்னு வருதா? ஓகே, எல்லாம் A வைக்கலாம். A vector plus C vector equal to plus B என்னன்னு பார்க்க போச்சுன்னா மைனஸ் B. ஓகே, இப்போ நான் மாடுலஸ் எடுக்க போகிறேன் சாமி. இங்கே மாடுலஸ் எடுத்துட்டா நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் A vector plus B vector the whole square equal to இங்கே என்ன இருக்குது? மைனஸ் C vector. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் C vector the whole square. இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் A vector square plus modulus of B vector square plus 2 into A vector dot B vector. ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் போடுங்க, இது போடும்போது தனியாக போடுங்க. ஈக்குவல் டு மாடுலஸ்ன்னு சொன்னால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் C வெக்டர் ஸ்கொயர். இப்போ A வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் B வெக்டர். A வெக்டர்ஸ்னுடைய மதிப்பு என்னதுமா? மாடுலஸ் 2. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் C வந்து 4. ஸோ 4 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 2 இன்ட்டு A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு 16. இப்போ 9 4 சேர்த்தா 13 ப்ளஸ் 13 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் 13 மாறும். தீஸ் இம்ப்ளைஸ் 2 இன்ட்டு A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு ப்ராக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது நடுவில் பெருக்கல் தான் இருக்குது, அதனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் அப்படியே போட்டுக்கிறேன், ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எழுந்து சின்ன கழிச்சா 13 பெரியனுடைய குறி ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3. இங்கே பாருமா 4 இன்ட்டு A வெக்டர் டாட் B வெக்டர். இங்கே 2 இன்ட்டு தான் இருக்குது. அப்போ 4 வரணும், இது கூட 2 பெருக்கணுமா? அப்போ தானே 4 வரும். இப்போ லெஃப்ட் சைடு நான் 2 பெருக்குனா ரைட் சைடும் பண்ணோம்ல. 4 into A vector dot B vector equal to 6 1. ஓகே, இதே போலலாம் பாருங்கப்பா. சிமிலர்லின்னு போட்டுக்கிட்டா சிமிலர்லி A plus B the whole square equal to C square அப்படின்னு சொன்னால் B plus C the whole square equal to எதாவது சாமி கூப்பிட்டு போகிறோம்? சிமிலர்னு போட்டால் கடைசி இங்கே வந்து ஒன்று சாமி எதுக்கு வர போகிறோம்? 2 into B vector dot C vector equal to இங்கே A ஸ்கொயருக்கு B ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்க போகுது? B ஸ்கொயர் இருக்குது, C ஸ்கொயர் இருக்குது. அப்போ B ஸ்கொயர் என்னது? 3 ஸ்கொயர் 9, C ஸ்கொயர் என்னது? 4 ஸ்கொயர் 16, 9 16 சேர்த்தா 25. மீது இருக்கிறது யாவது 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது? 4 மட்டும் வரும். ஓகே சாமி. அப்போ 4 வேண்டாம், நான் அப்படியே போட்டுக்கிறேன். சிமிலர்லாம் போட வேணாம் சாமி. அடுத்தது நம்ம B modulus of B vector plus C vector the whole square equal to modulus of minus A vector square. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அடுத்தது. இப்போ modulus of B vector square plus modulus of C vector square plus 2 into B vector dot C vector equal to மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் A vector square. பீனுடைய மதிப்பு நமக்கு கணக்கில் என்ன சமி தந்திருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் பீனுடைய மதிப்பு 3 ஸ்கொயர், மாடுலஸ் ஆஃப் சீனுடைய மதிப்பு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு B vector dot C vector equal to A னுடைய மதிப்பு மாடுலஸ் ஆஃப் A னுடைய மதிப்பு 2,
ஸோ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 9 6 9 16 சேர்த்தா 25 இந்த ப்ளஸ் 25 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் மைனஸ் 25 மாறும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய வந்துச்சுன்னா என்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் மைனஸ் 21 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர். எனக்கு கணக்கில் எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்க சாமி? 3 மடங்கு கேட்டிருக்காங்க. எங்கள் 2 மடங்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், this implies b vector dot c vector 3 மடங்கு தான் வேணும். அப்போ யார் தேவையில்லை, எனக்கு 2 தேவையில்லை. அப்போ 2 அளவுக்கு 3 பிரிக்கலாமா, முடிஞ்சிடும் வேலை. 3 மடங்கு தேவை சாமி. எது தேவை? 3 தேவை, பெருக்கல்ல தேவை. அப்போ யார் வேணாம், 2 வேணாம். அப்போ வகுத்தில் 2 இன்ட்டு 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 3/2 அங்கே பெருக்கணும். அங்கே என்ன பண்ணணும், 3/2 பெருக்கணும், மைனஸ் 21. தட் இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு நடுவில் பெருக்கல் குறுக்க கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ண முடியாது. பெருக்கிட்டால் என்ன வரும், 63 1 3 3 3 2 6 63 மைனஸ் 63/2. ஓகே, அடுத்து சாமி a vector plus c vector the whole square modulus of a vector plus c vector the whole square equal to modulus of minus b vector the whole square. Formula என்ன சாமி? This implies a modulus of a vector square plus modulus of c vector square plus 2 into ac. Okay, equal to minus வந்தாலும் plus தான் வரப்போகுது. ஸோ modulus of b vector square. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சாமி. மாடுலஸ் ஆஃப் ஏனுடைய மதிப்பு 2, இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சியினுடைய மதிப்பு 4, ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பியினுடைய மதிப்பு 3, ஸோ 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 4 ஸ்கொயர் 16 20 வரும். ப்ளஸ் 20 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் மைனஸ் 20 வரும். ஏற்கனவே 9 இருக்குது, மைனஸ் 20. ஓகேம்மா, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனது சின்ன கழிக்கணும், பெரியனுடைய குறி போட்டால் மைனஸ் 11. இங்கே என்ன இருக்கும், 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர். எனக்கு கணக்கில் எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்கன்னா 3 மடங்கு கேட்டிருக்காங்க சாமி. ஆனால் அங்கே 2 மடங்கு இருக்குது. யார் தேவை, 3 தேவை. அப்போ 3ஆல் பெருக்குங்க. யார் வேணாம், 2 வேணாம், அப்போ 2ஆல் வகுத்துருங்க. இங்கே என்ன பண்ணமோ அதை ஏன் பண்ணோம், 3/2. இது கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ 3 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 11 3 33 மைனஸ் 33/2. இப்போது கணக்கு என்ன சம கேட்டிருக்காங்க, கணக்கில் இருக்கிறது அப்படியே எழுதலாம். நமக்கு 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன் போட்டோமா, இது செகண்டு, இது தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு சாமி, பி வெக்டர் டாட் சி வெக்டர் 4 இன்ட்டு ஏபி என்ன வந்துச்சு அப்படின்னா 6 வந்துச்சுல நமக்கு 6 ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ குறிய மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம். மைனஸ் 63/2, இது மைனஸ் 33/2. தட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பின்னையன் முழு எண் இருக்குது. பகுதிகளை பார்க்கணும், ரெண்டுமே சமமாக இருக்குது. எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை தான் போட போகிறோம். இங்கே 2 கிடையாது, இங்கே குறுக்க பிரிக்கலாம். அப்போ 12 வந்துடும். 12 மைனஸ் 63 மைனஸ் 33. தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே மைனஸ் இருக்கும், ஒன்றா சேர்த்துக்கலாமா? 63 கூட 33 சேர்த்தா எவ்வளோ சாமி, 96. 3 3 6 6 3 9 மைனஸ் 96. ஸோ 12 மைனஸ் 96/2. இப்போ ஒரு மைனஸ் வந்துருக்கு, கழிக்க போகிறோம். பெரிய எழுந்து சின்ன கழிக்கலாம். 6லேருந்து 2 போனால் 4, 9லேருந்து 1 போனால் 8/2. பெரியனுடைய குறி மைனஸ். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் சாமி. 2 2 4 2 8 2 2 4 மைனஸ் 42 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே.